ரீசெண்டா நான் நம்ம தளபதியோட ஃபேவரட் ஆக்டரான டென்சல் வாஷிங்டனோட ஜான் கியூன்ற படத்தை பார்த்தேன். அந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை தான். தன்னோட பையனுக்கு ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆபரேஷனுக்கு ரொம்பவே அதிகமா செலவாகுன்றதுனால அவரும் நிறைய இடங்கள்ல பணத்தை ரெடி பண்ண ட்ரை பண்றாரு. அவர் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே வித்துறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து உதவிக்கு பணம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பையன் ஆபரேஷனுக்காக நிறைய இடத்துல டொனேஷனுமே கலெக்ட் பண்றாரு. ஆனா இதெல்லாமே பண்ணியும் அவரால் அந்த ஆபரேஷனுக்கு தேவையான அளவு பணத்தை ரெடி பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த ஹாஸ்பிட்டலும் இவருக்கு கால் பண்ணி உங்க பையனை நாங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. சோ இப்படி ரொம்பவே மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அப்பாவா தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக ஒரே ஒரு கன்னை மட்டும் எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மொத்த ஹாஸ்பிட்டலையும் ஹைஜாக் பண்ணி தன்னோட பையனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடக்கணும்னு டிமாண்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையை கேட்கும்போது இது நம்ம ஊர்ல வந்து ஏதோ ஒரு படம் மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயம் புரிய வந்தது. டென்சல் வாஷிங்டன் நம்ம தளபதிக்கு மட்டும் ஃபேவரட் ஆக்டர் கிடையாது, அவரோட அப்பா எஸ்ஏசிக்கும் ஃபேவரட் ஆக்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எடுத்த நெஞ்சிருக்கும் வரை படத்தோட கதையும் இதே கதை தான். அந்த படத்துல அப்பா பையன், இந்த படத்துல லவ்வர்ஸா மாத்திருப்பாரு. பட் ஆனா ரெண்டு படமே நல்லா தான் இருக்கும். ஜான் கியூ படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா டென்சில் வாஷிங்டனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அடிப்பொலியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. நீங்க நெஞ்சிருக்கும் வரை படம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜான் கியூ படத்தை பாருங்க. இல்ல ஜான் கியூ படம் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நெஞ்சிருக்கும் வரை படத்தை பாருங்க. இந்த ரெண்டு படத்தையும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா வாங்க நம்ம வேற ஏதாவது படத்தை பார்க்கலாம். இந்த ரெண்டு படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிடுங்க.